நிதி ஆயோக் கூட்டத்தில் நிதியும் கிடைக்காது, நீதியும் கிடைக்காது, தன்மானம் உள்ளவர்கள் அதில் பங்கேற்க மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொன்னதை கேட்டு இந்தியா கூட்டணியில் உள்ள முதலமைச்சர்கள் பங்கேற்காமல் இருக்கும்போது அந்தர் பல்டி ஆகாச பல்டி அடித்த ஸ்டாலின், மேகதாதுவில் அணை கட்டுவோம் என முதலமைச்சர் முன்பே கூறும்போது கைகட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்க்கிறார். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் 152 அடி உயர்த்தலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னால் அதற்கு தீர்வு காணாமல் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு எல்லா நிலைகளிலும் அந்தர் பல்டி ஆகாச பல்டி அடிக்கிற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே நியாயம்தானா? சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RP உதயகுமார் கேள்வி. அதாவது இந்த பொங்கலுக்கு ஸ்டாலின் யாருக்கும் 10 பைசா கூட கொடுக்கல. முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி செய்யும் போது பொங்கலுக்கு வேஷ்டி சேலை கொடுத்த தலைவர் புரட்சி தலைவர் முதல்ல எம்ஜிஆர். அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு பொங்கல் பரிசு கொடுத்தாங்க, ரேஷன்ல பரிசு தொகையா பணமும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து எடப்பாடியார் ஆட்சி செய்யும் போது ஒவ்வொரு கார்டுக்கும் பொங்கலுக்கு ரேஷனிலே பையன் கொடுத்தாரு. அந்த பையனிலே 21 பொருள் சொன்னாரு. பையன் பிரிச்சு பார்த்தாக்கா 18 பொருளுக்கும் அந்த 18ல ஒண்ணு கூட சரியா இல்லை. அவையிலே வந்துக்கோ, அரிசியில புழுங்கோ, அவையிலே வந்துக்கோ, வெள்ளத்திலே வள்ளிக்கோ, புளியில புறாங்கோ. ஏன்னா இப்படி நடந்துட்டா அப்புறம் உடனே சிரிக்கிறான். ஏன்னா இப்படி நடந்துட்டா அப்புறம் உடனே சிரிக்கிறான். ஜனங்களுக்கா ஜனங்களே, போட்டு போட்டு ஜனங்களே, ஜனங்களா ஜனங்களே, போட்டு போட்டா பாட்டு பாட்டுக்கணும். வெங்காயத்தை வாங்க போனா நீங்க ஒதுக்குங்கோ. எவா உள்ள கணக்கு வாங்க ஓட்டு குடிக்கிறேன் உதயகுமார் அவர்கள் உங்களுக்கெல்லாம் கறி விருந்து படைப்பதற்காக இதோ வந்துவிட்டார். நாம் பெற்றிட வேண்டும் என்பதற்காக தினமும் 100 திருக்கோயில்களிலே அபிஷேகம் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கின்றார். அம்மா 2வது பிறந்த நாள் எடப்பாடியாருக்கு 100 திருக்கோயில்களிலே தினமும் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார். அம்மாவின் உண்மை விசுவாசி நம்ம வீட்டு பிள்ளை. அதே போன்று 100 கிராமங்களிலே திருமங்கலம் அன்னதான பிரபு அந்த RP உதயகுமார் அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றார். இன்னும் ஒரு சில மணி துளிகளிலே நமக்காக கறி விருந்து படைக்க வந்துவிட்டார் நம் தென் மண்டலத்தின் தளபதி அண்ணன் RP உதயகுமார் அவர்களை. இந்த ஸ்டாலினே ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நம்முடைய அம்மாவுடைய குடுக்கிற அந்த 8 கிராம் தங்கை இல்லை. அதே மாதிரி தரம் உயர வேண்டும். அந்த கல்வி தரம் உயர்ந்தா அவருடைய வீடு வளரும், வீடு முன்னேறும் என்பதற்காக 25,000 ரூபாய் கொடுத்து மடிக்கணினியை வாங்க முடியாத சூழ்நிலை அந்த மாணவ மாணவர்களுக்கு இருக்கின்றது. அம்மா கருத்துல கொண்டு அந்த மாணவர்களுக்கெல்லாம் மடிக்கணினி அம்மா விலையில்லாம கொடுத்தாங்க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததா அந்த மடிக்கணினி கொடுக்கறத திட்டத்தை நிறுத்திட்டான். அதே போல நீங்க பேர் பட்டியலில் கொடுத்தவங்க எல்லாத்துக்கும் கூடுதலா அமைச்சர் அவர்கள் வழங்குறாரு. எல்லாரும் மாண்பு அமைச்சரோட கௌரவத்தை ஏற்றுக்கொண்டு சிறுவர் கிளப் தங்களது பரிசு பொருளை பெற்றுக்கொண்டு தங்கள் விளையாட்டுத்தனை மேம்படுத்திக் கொள்ளும்படியும் கிரிக்கெட் பெட்டையை பெற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் வரிசையில் நின்று தாய்மார்களுக்கு பின்னால் சென்று தங்களுடைய உணவை அருந்து செல்லும்படி மாவட்ட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். மாணவர்களின் வழிகாட்டு நீட் தேர்விலே தோல்வியுற்ற மாணவர்களை ஆற்றுப்படுத்தும் வகையிலே மாணவர்களை மேம்படுவதற்காக பல்வேறு பயிற்சி மையங்களை நடத்தி மாணவர்களின் கல்வியை மேம்படுத்திய நம் உங்கள் வீட்டு பிள்ளை அண்ணன் RP உதயகுமார் அவர்களிடம் மாணவர்கள் தங்களுக்குரிய விளையாட்டு உபகரணங்களை பெற்றுக்கொண்டு தங்களது விளையாட்டை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் பெட்டையை பெற்றுக்கொண்ட மாணவர்கள் அனைவரும் வரிசையாக சென்று தாய்மார்களுக்கு பின்னால் நின்று தங்களுக்குரிய உணவை அருந்தி செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கழக நிர்வாகிகள் பின்னாடி இருக்க தாய்மார்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த காலியார்க்கை சேரெல்லாம் எடுத்து போட்டு அவங்களுக்கு இட வசதி பண்ணிட்டான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. உங்கள் வீட்டில் இருக்க வயதான குழந்தைகள் வந்து அவங்களுக்கு மாண்புமிகு அமைச்சர்
கொண்டு வந்திருக்காங்க. பேட் கொடுத்துட்டு அமைச்சர் போவாரு. உணவை விரைவுபடுத்துங்க, மலைச்சாரலா இருக்கு, தாய்மார்களுக்கு விரைவா வந்து சீக்கிரமா போட்டு விடுங்க. சுமார் அதை குழம்பு சீக்கிரம் ஊத்தி விடுவா. கலா நிர்வாகிகள் அவங்க கூட ஒழுங்குபடுத்துங்க. இந்த காலியாக்க சேர்லாம் போட்டு அவங்களுக்கு இடவசதி ஏற்படுத்தி கொடுங்க. ரெடியா இருங்க. அடுத்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களிடம் விளையாட்டு உபகரணங்களை பெற்று செல்லும் மாணவர்கள் அனைவரும் தங்களுக்குரிய உணவை பெற்று அருந்தி செல்லும்படி அவங்க கேட்டுக்கொள்கிறோம். மதுரை பொருளாதார மாவட்ட செயலாளரும் முன்னாள் இளைஞர் நல விளையாட்டுத்துறை அமைச்சரும் முன்னாள் வருவாய்த்துறை அமைச்சரும் தாய்மார்கள் அனைவருக்கும் போதுமான உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மழையெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம பார்க்காத மழை கிடையாது. நிர்வாகிகள் விரைவாக உணவு வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு டீமா இறக்கி விடுங்க, ஒவ்வொரு டீமா ஏற்றி விடுங்க. இப்ப வந்திருக்க இளைஞர்கள் அனைவருக்கும் போதுமான உபகரணங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. அதனால மாணவர்கள் பொறுமையாக இருந்து தங்களுக்கு உபகரணங்களை பெற்று செல்லும்படி மாவட்ட கல்வி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். அன்பு நண்பர்கள் வருஷப்படுத்துங்க. காலியாக்கை சேர்லாம் தூக்கி போட்டீங்கன்னா தாய்மார்களுக்கு போதுமான இடவசதி கிடைக்கும். கலை நிர்வாக விரைவாக உணவு வழங்கும்படி மாவட்ட கல்வி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். தனித்தனியா வந்து சீக்கிரமா வந்து வாங்கிட்டு போங்க. எல்லாத்துக்கும் போதுமான உணவு இருக்கு. உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தேவைனாலும் நீங்க கூடுதலா உணவு வாங்கிட்டு போகலாம். குழந்தைங்க உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நிர்வாகிகள் விரைந்து உணவு வழங்கும்படி மாவட்ட கல்வி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். பரிசுகளை பெற்றுச் செல்லும் மாணவர்கள் பரிசுகளை பெற்று சென்ற பின்னர் வரிசையாக நின்று தங்களுக்குரிய உணவை அருந்தி செல்லும்படி மாவட்ட கல்வி சார்பில். அன்பு நண்பர்கள் தம்பி உங்க போட்டோ வீட்டில் எடுக்கிறாங்க, உங்களை பாருங்க. மாணவர்கள் தங்களுக்குரிய வேட்டை பெற்றுக்கிட்டு போய் தங்கள் விளையாட்டுகளை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் வரிசையாக சென்று உணவு அருந்தி செல்ல வேண்டும் என மாவட்ட கழகத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். வெங்கடேஸ்வரம் அடுத்து அபினவ் பில்டிங் கேட்டணி நிர்வாகிகள் தாய்மார்கள் வரிசையாக வரும்படி அறிவுறுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். வெங்கடேஸ்வரம் அவங்க ஊருக்காரங்க வாழ்த்து சொல்றாங்கப்பா. வெங்கடேஸ்வரம் பொதுமக்களுக்கு முதல் தாய்மார்கள் முதல் அனுப்பிவிடுங்க. அப்பக்கர் வெளியா இருங்க. நிர்வாகிகள் தாய்மார்கள் முதல் வரிசையில் அனுப்புங்க. அதுக்கப்புறம் சவுடாவட்டி மக்களுக்கு கூடுதலாக உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் அனைவரும் வரிசை அமைச்சரிடம் பரிசு பெற்று பரிசை பெற்றுக் கொண்டு வரிசையாக நின்று பொறுமையாக இருந்து உணவு அருந்தி செல்லும்படி மாவட்ட கல்வி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் உணவு போதுமான ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கலை நிர்வாகிகள் தாய்மார்களை வரிசையாக அனுப்ப முடியும். மாணவர்கள் வாழ்வை உயர்த்துவதிலே முழு பங்காற்றி வரும் இளைஞர் விளையாட்டு திறனை மேம்படுத்துவதிலே முழு மூச்சுடன் பாடுபட்டு நம்முடைய அமைச்சர்களிடம் பரிசுகளை பெற்றுச் செல்லும் மாணவர்கள் அனைவரும் வரிசையாக நின்று தங்களுக்குரிய மரியாதையை பெற்றுக்கொண்டு பரிசையை பெற்றுக்கொண்டு உணவு அருந்தி செல்லும்படி மாவட்ட கல்வி சார்பில் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தாய்மார்களை வரிசைப்படுத்தி அனுப்புங்க. தாய்மார்கள் எல்லாத்துக்கும் போதுமான உணவு இருக்கு. உங்கள் வீட்டில் தேவைன்னா நீங்க கூடுதலா வாங்கி செல்லலாம். எந்த அவசரமும் இல்லை, அனைவருக்கும் உணவு இருக்கு. போய்மார்கள் உணவு அருந்தி சென்ற பின்னர் வரிசையாக நின்று உணவு அருந்தி செல்லும்படி மாவட்ட பெயர் பட்டியல் கொடுத்த மாணவர்கள் அனைவருக்கும் போதுமான விளையாட்டு உபகரணங்கள் இருக்கு. அதனால பொறுமையா இருந்து இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாம் வரிசையாக செல்லும்படியும் தங்கள் விளையாட்டுகளை மேம்படுத்திக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவங்க பரிசு பெற்ற அனுப்பிவிடுங்க. சீக்கிரமா உணவு அனுப்பிவிடுங்க. தாய்மார்கள் வந்து தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கூடுதலாக வேணாலும் உணவு வாங்கி போங்க. வயதானவங்க குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்கு சேர்த்து உணவு வாங்கி செல்லும்படி மாவட்ட கல்வி சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். நிர்வாகிகள் அவங்களுக்கு சீக்கிரமா உணவு வழங்கி அனுப்பும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மரத்தில் சாப்பிடுவாங்க பார்க்கறதுக்காப்பா. சரி ஓரமாக நில்லுங்க, வர்றவங்களுக்கு இடங்கெல்லாம் நில்லுங்க. வயதானவர்கள் குழந்தைகள்
கிரிக்கெட் பேட்டை வாங்கிட்டு எல்லாம் வரிசையில் நின்று உணவு இருந்து செல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த டீம் கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் மேல வரும். எல்லாம் ஒரே டீமா அனுப்பிவிடு. அவங்க எல்லாம் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வாங்கின பிறகு விளையாட்டு வீரர்கள் வரிசையில் நிற்கிறாங்க. பொதுச் செயலாளர் எடப்பாடி பிறந்தநாளை முன்னிட்டு அனைவரும் உணவருந்து விட்டு அவர் விளையாட்டு போட்டி வழங்கிய நிகழ்ச்சியை பங்கேற்று சிறப்புரையாற்றும்படி நாட்டின் விஜயகுமாரே அன்புடன் பொதுமக்கள் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு விவசாய மகனாக பிறந்து ஒரு விவசாய முதல்வராக இந்த தாய் தமிழ்நாட்டிலே முத்திரை பதித்திருக்கிற நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய பொதுமக்கள் பங்கேற்கிற சிறப்பு பிரார்த்தனையும் 100 கிராமங்களிலே பொதுமக்கள் பங்கேற்கிற இந்த மாபெரும் அன்னதான திட்டம் மிக எழுச்சியோடு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கொட்டுகிற மழையும் பொருட்படுத்தாமல் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த மண்ணின் மைந்தன் இளைஞர் படை தளபதியாக கலாத்திற்கு கிடைத்திருக்கிற சொத்தாக எல்லோரும் பெருமைப்படுகின்ற வகையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படுகிற வகையிலே இந்த மண்ணின் மைந்தன் தம்பி சரவணபாண்டி அவர்களுக்கு நாம் அனைவரின் சார்பிலும் கோடான கோடி நன்றியை இங்கே முத்தாலம்மன் திருக்கோயிலுக்கு முன்பாக வணங்கி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை நம்முடைய ஆட்சி வெற்றிகரமாக எல்லோரும் பெருமைப்படுகிற வகையிலே ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியை முதலாக தலைமை தாங்கி சுகுமார் அவர்கள் ஒரு அன்னதானத்தை எப்படி நடத்தலாம் என்று ஒரு இலக்கணம் வகுக்கின்ற வகையிலே பேரவையினுடைய மாவட்ட செயலாளர் முன்னாள் சேர்மன் தமிழழகன் அவர்களோடு ஆலோசித்து அவர்கள் முன்மாதிரியாக அம்மாபேட்டையிலே நடத்தி காட்டிய அந்த அன்னதானம் இன்றைக்கு 100 கிராமங்களிலே எழுச்சியோடு ஒட்டுமொத்த ஊர் பெரியவர்கள் அனைவருமே ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு சித்திரை திருவிழாவை போல இங்கே தம்பி சரவணபாண்டி, அன்பழகன், தமிழழகன், அண்ணன் ஆண்டிச்சாமி, சுமதி சுவாமிநாதன், கவி காசிமாயன், அருமை சகோதரர் சேர்மன் ஜெகன் அவருடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கே அன்போடு பாசத்தோடு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய சவுடார்பட்டி வாழ் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பெரியவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக நடத்துவதற்காக தம்பி சரவணபாண்டியுடைய தலைமையில என் அருமை அண்ணன் கோடீஸ்வரன் அவர்களும், பட்டி உற்சான் அவர்களும், பழனி அவர்களும், வெள்ளைச்சாமி பிரேம்குமார் அவர்களும், சவுடார்பட்டியிலே கழகத்தை கண் இவை போல் கட்டி காத்து வருகிற செல்வம் செட்டி கந்தன் அவர்களும், பார்த்திபன் அவர்களும், பிரேம் அவர்களும், சூர்யா அவர்களும், தினேஷ் அவர்களும், அசோக் அவர்களும், விஜய் அவர்களும் சிவதி இதை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிறார். அம்மா பேரனுடைய நிர்வாகிகள் அம்மாபட்டி சுகுமார் அவர்கள் இங்கே வந்து பாருங்க, இங்கே உமன் ஆர்மி எங்களுடைய பெண்கள் ராணுவ படை நம்முடைய சுமதி சாமிநாதன் தலைமையிலே என் அருமை சகோதரி மாவட்ட கழக துணை செயலாளர் உஷா சுந்தரம் அவர்களும், சகோதரி செக்கானூரணி நிரோசா அவர்களும், பாண்டீஸ்வரி அவர்களும் நடத்துவதற்காக கள்ளிக்குடி ஒன்றிய கழகத்துடைய ஆற்றலுக்கு செயலாளர் நிகழ்ச்சியை இது ஏதோ கடமைக்காக நடைபெறுகிற நிகழ்ச்சி அல்ல. மூத்தவர்கள் நம்முடைய அண்ணன் ஜெகன் அவர்களோடு நல்லுநாயக்கர் உள்ளிட்ட மூத்தவர்கள் நம்முடைய மரியாதைக்குரிய கிளைக்கழகத்திலே
மிக்க மூத்தவர்கள் எல்லோரும் அண்ணன் ஆண்டிச்சாமி அவருடைய தலைமையில இருக்கிறார். இன்றைக்கு பிறந்த சிங்க குட்டிகளும் இங்கே எடப்பாடியார் வாழ்க, எடப்பாடியார் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்கிற அந்த உறுதிமொழியோடு இந்த மேடையில் ஏறி கவி அஜித் போன்றவர்கள் எல்லாம் அவர்களை சீறி வருகிற அந்த சிங்கங்களை கட்டுப்படுத்த முடியாமல் தட்டு தடுமாறி இங்கே ஒட்டுமொத்தமாக கவி சரவண பாண்டியனுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் கழகத்திற்காக அர்ப்பணித்து கழகம்தான் குடும்பம், குடும்பம் தான் கழகம் என்று அவருடைய தாயார் எங்கள் வணக்கத்துக்குரிய அம்மா அவர்கள், அவருடைய உடன் பிறந்த சகோதரி, அவர் ஈண்டெடுத்த குழந்தை, அவர் சகோதரி ஈண்டெடுத்த குழந்தை, தம்பி கொஞ்சம் அமைதியாக, அத்தனை பேருமே இதை இது ஏதோ ஒரு கட்சி நிகழ்ச்சி என்று இல்லாமல் இது நம்முடைய குடும்ப விழாவாக கிண்ணிமங்கலத்தில் என் அருமை புரட்சியை ஏற்படுத்தி அங்கே கிண்ணிமங்கலத்தில் ஒரு வரலாறு படைத்தார்கள். ஒன்றை விட ஒன்று மேல் என்பதை போல இங்கே ஒன்றுக்கொன்று ஒரு சாத்தங்குடியில இருந்து நம்முடைய மூத்த கிளைக்குழு இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஊடக நண்பர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். தம்பி சுந்தர் நெருக்கடியிலே ஜெகன் அவர்கள், அண்ணக்குடி அவர்கள், சிவகுமார் அவர்களையும், சிங்கராஜ் முதலமைச்சர் அரியணையிலே அமர்த்துகிற இந்த இளம் சிங்க குட்டிகள் எல்லோரையும் இருகரம் கூப்பி வருக வருக என்று உண்மையிலே எங்களுக்கு உங்களை மகிழ்வித்த இந்த மேடையில தலைநகர் சென்னையில் இருந்து வந்து அம்மா கோயிலிலே முகாமிட்டு தொடர்ந்து 100 நாட்கள் நிகழ்ச்சியை அண்ணா புரட்சி தலைவருக்காக, அம்மா அவர்களுக்காக, எடப்பாடியார் அவர்களுக்காக, எடப்பாடியாரை முதலமைச்சர் அரியணையிலே அமர்த்துவதற்காக நான் என்னுடைய குழுவினரோடு நவரசம் பன்னீர் அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய சிந்தனைகளை மக்களிடத்தில் விதைக்கிற நவரசம் பன்னீர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அருமை தம்பி குன்னத்தூர் அதை முனியாண்டி போன்றவர்கள் பாதுகாப்பாக அதை எடுத்து கொண்டு வந்து நம் குடும்பத்திற்கு எங்கள் பெண் ராணுவ படை அதை ஒழுங்குபடுத்தி அவர்களை இருகரம் கூப்பி அவர்களை வணங்கி வரிசைப்படுத்துகிற போது நம்முடைய கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகள், உயர் அலுவலர்கள் மிக நேர்த்தியாக பாதுகாப்பு அவர்களுக்கு வழங்கி பாதுகாப்பாக நடைபெற வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த சிந்தனையோடு ஒவ்வொரு கிராமங்களிலும் உரிய பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கிற நம்முடைய சூப்பரண்டா போலீஸ் அவருடைய வழிகாட்டுதலோடு மரியாதைக்குரிய ஏடிஎஸ்பி அவர்களும், டிஎஸ்பி அவர்களும், நம்முடைய காவல்துறையினுடைய ஆய்வாளர்கள், துணை ஆய்வாளர்கள், காவலர்கள், நாங்கள் என்றைக்கும் மதிக்கிற அம்மா காலத்தில் என்று சொல்வார்கள், காவல்துறை அது என்னுடைய காவல்துறை. இங்கிலாந்தின் ஸ்காட்லாந்து யானுக்கு நிகரான ஒரு காவல்துறை என்றால் அது தமிழ்நாட்டுடைய காவல்துறை என்று புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாங்களெல்லாம் அமைச்சராக இருக்கிற போது எங்களிடத்திலே அடிக்கடி பெருமை பேசுவார்கள். அதற்கு இலக்கணம் வழங்குகின்ற வகையிலே பாதுகாப்பு வழங்கிக் கொண்டிருக்கின்ற கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்து இந்த மேடை இங்கே நம்முடைய திருவிழாவாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 3 ஆண்டு காலம் இந்த தமிழகத்திற்கு சேர வேண்டிய கல்வி நிதி, வெள்ள நிவாரண நிதி, வளர்ச்சி நிதி, மெட்ரோ ரயில் நிதி, 100 நாள் சம்பளம் கொடுக்கக்கூடிய அந்த கம்மாய் வேலை நிதியை பெறுவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெல்லி செல்வதற்கு அவருக்கு நேரம் இல்லை, மனதும் இல்லை. அண்ணன் சாத்தங்குடியில் இருந்து அண்ணன் அழகருடைய தலைமையிலே வருகை தந்திருக்கிற அவர்கள் நேரம் இல்லாத காரணத்தினாலோ அல்லது மனமில்லாத காரணத்தினாலோ அல்லது மக்கள் மீது அக்கறை இல்லாத காரணத்தினாலோ என்னவோ 3 ஆண்டுகள் அவர் நிதி ஆயோக் கூட்டத்திலே நிதியும் கிடைக்காது, நீதியும் கிடைக்காது, ஆகவே தன்மானம் உள்ளவர்கள் நாங்கள் அதிலே பங்கேற்க மாட்டோம் என்று இவர் சொன்னதை கேட்டு
வெஸ்ட் பெங்கால் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்களும் இவர் சொல்லை கேட்டு இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய முதலமைச்சர்கள் எல்லாம் அதில் பங்கேற்காமல் இருக்கிற போது அண்டர் பல்டி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஆகாச பல்டி என்பது இப்போது ஸ்டாலின் அவரிடத்திலே தான் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. ஆகாச பல்டி ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் ஏன் இந்த அண்டர் பல்டி அடிக்கிறார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. பிரதான எதிர்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை விளக்க வேண்டிய பொறுப்பும் கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. நேற்றைய தினம் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புதுக்கோட்டையிலே பேசுகிற போது செய்தியாளர்களிடத்திலே சொல்லுகிற போது சொல்லுகிறார், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்போதும் எங்களை கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் என்று ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறார். அவருக்கு அரசியல் ஞானத்தோடு இதை சொல்லுகிறாரா அல்லது அரசியல் அரிச்சுவடி தெரியாமல் இதை சொல்லுகிறாரா என்று நமக்கு தெரியவில்லை. ஏனென்றால் பிரதான எதிர்கட்சி என்று சொன்னால் அது ஆளுகிற கட்சியிடத்திலே மக்களிடத்திற்கு விளக்கம் சொல்வதற்கு கேள்வி கேட்க வேண்டியது ஒரு அடிப்படை ஜனநாயக கடமை. இன்னும் சொல்ல போனால் அது ஜனநாயக உரிமை. ஆக அந்த ஜனநாயக கடமை அடிப்படையிலே ஜனநாயக உறுப்பினரிலே ராமன் வில்லில் இருந்து புறப்படுகிற அம்பை போல ஒவ்வொரு கேள்விக்கதையும் ஆளுகிற கட்சியிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் அது சட்டமன்றமாக இருந்தாலும் நாடாளுமன்றத்திலே அண்ணன் சி வி சண்முகம் அவர்கள் அண்ணன் தம்பிதுரை போன்றவர்கள் நாடாளுமன்றம் சட்டமன்றத்திலே இப்போது திருமங்கலம் தொகுதி உங்கள் புண்ணியத்திலே 234 தொகுதிகளிலே சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவர் என்கிற அந்தஸ்து இந்த திருமங்கலம் தொகுதிக்கு நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தாயுள்ளத்தோடு ஜனநாயகத்தின் அடிப்படையிலே வழங்கியிருக்கிறார். அப்படி நாம் சிறப்பு கவன ஈர்ப்பை சட்டப்பேரவையிலே முன்வைக்கிற போது பேரவை விதி எண் 55 கீழே அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த மக்கள் பிரச்சனைகளை விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி வழங்குவதில்லை. அவர் என்ன செய்வார்? பாவம், முதலமைச்சர் சொன்னால்தானே அவர் அனுமதி கொடுப்பார். சரி, பேரவை விதி எண் 56 அவையை ஒத்திவைத்து விட்டு அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளை விவாதித்து அதற்கு தீர்வு காண வேண்டும் என்று அது இன்றைக்கு பல்வேறு நிலைகளிலே மக்களிடத்தில் எழுகிற கேள்வி. அதை நாம் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்து, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, இன்னைக்கு அமலாக்கத்துறை 1000 கோடி முறைகேடு என்று அதிகாரப்பூர்வமாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அது நீதிமன்றத்திலே பல்வேறு நிலைகளிலே வாத பிரதிவாதங்கள் முன்வைத்து தீர்ப்புகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே நான் செல்ல விரும்புகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, ஒன்று சட்டமன்றத்திலே நீங்கள் காலையிலே வந்தவுடன் என்ன செய்கிறீர்கள்? 1 மணி நேரம் கேள்வி நேரம். கேள்வி நேரம் முடித்தவுடன் 110 விதியிலே ஒரு அறிக்கை அல்லது தீர்மானத்தை தாக்கல் செய்கிறீர்கள். என்ன பிரச்சனைக்கு தீர்மானம்? அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தாய் வார்த்து கொடுக்கப்பட்ட கச்சத்தீவுக்கு தீர்மானம், மாநில சுயாட்சிக்கு தீர்மானம். அது மட்டுமல்ல, மும்மொழி கொள்கை எங்கள் கொள்கை அல்ல, இருமொழி கொள்கை என்று. அது மட்டுமல்ல, தொகுதி வரையறை இன்னும் மத்திய அரசினாலே அறிவிக்கப்படவில்லை. ஆகவே தொகுதி வரையறையினால் நமக்கு ஆபத்து சூழ்ந்து இருக்கிறது. மேகதாதுவிலே அணை கட்டுவோம் என்று மாண்புமிகு துணை முதலமைச்சர் மாண்புமிகு சிவகுமார் அவர்கள் இங்கே
கூட்டத்திற்கு தமிழ்நாட்டுக்கு வருகிற போது முதலமைச்சருக்கு முன்பாகவே நான் மேகதாதுவை அணை கட்டாமல் ஓய மாட்டேன் என்று சொல்லுகிறார். அதை நம்முடைய முதலமைச்சர் கைகட்டி வாய் பற்றி வேடிக்கை பார்க்கிறார். கேட்டால் கூட்டணி தர்மம். நீங்கள் போய் கர்நாடகாவில் தேடி போய் அவரிடத்திலே பேசி தீர்வு காண வேண்டும். பணம் நழுவி பாலிலே உழுவதை போல கர்நாடகத்தினுடைய துணை முதலமைச்சர் சிவகுமார் அவர்கள், கேரள முதலமைச்சர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அன்பான அழைப்பை ஏற்று தொகுதி வரையறையை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் கொடுத்த அழைப்பை ஏற்று அவர்கள் பங்கேற்கிறார். அதில் தொகுதி வரையறையை பேசட்டும், அது யாருக்கும் எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் முல்லை பெரியாறிலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 2014 உச்ச நீதிமன்றத்தில் 152 அடி உயர்த்தலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை உடனடியாக 142 அடி உயர்த்தலாம், அதை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி பேபி அணையை சீர்படுத்தியதற்கு பிறகு 152 அடி உயர்த்தலாம் என்று உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு. என் வணக்கத்துக்குரிய சவுடார் பெட்டிவால் பெரியோர்களை தாய்மார்களே, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது, அதை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கிற சமூக ஊடகங்கள், அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த அணை பலவீனமாக இருக்கிறது, ஆகவே நாங்கள் புதிய அணை கட்டுவோம் என்று அவர்கள் அதற்கான நிதியை ஒதுக்கிறார்கள். அங்கே கேரளா சட்டமன்றத்தில் விவாதிக்கிறார்கள். அப்படியானால் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு முல்லை பெரியாருடைய உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பை நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவோம், தமிழ்நாட்டு மக்களை கவலைப்படாதீர்கள், நான் இருக்கிறேன், டெல்டாக்காரன், சுத்த தமிழன், என் தந்தையார் முதலமைச்சர், நான் முதலமைச்சர், என் பிள்ளை முதலமைச்சர், இத்தனை அங்கீகாரத்தை என் குடும்பத்திற்கு தந்திருக்கிற போது நான் முல்லை பெரியாரை 152 அடி உயர்த்தாமல் விடுவேனா? அங்கே மேகதாது அணையை கட்டுவதற்கு நான் அனுமதிப்பேனா? அங்கே பாலாறிலே குறுக்கே அணை கட்டுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எங்கள் அப்பாவுக்கு முதலமைச்சர் பதவியை தந்தீர்கள், எனக்கு நீங்கள் முதலமைச்சர் பதவியை தந்தீர்கள், என் பிள்ளைக்கு துணை முதலமைச்சர் நாளை முதலமைச்சர் பதவியை தருவதற்காகத்தான் நான் இரட்டை வேடம் போட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று இன்றைக்கு எல்லா நிலைகளிலும் அந்த பல்டி ஆகாச பல்டி அடிக்கிற நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை இது நியாயம்தானா என்று இந்த சவுடார்பட்டி மண்ணிலிருந்து கேட்டு இன்னும் 5 நிமிடத்திலே என்ன பிஸ்கட்டா